ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் அகெயின் ஒரு உறவு சிக்கல்கள் தான். நானும் இந்த உறவு சிக்கல் இல்லாத வேறு ஏதாவது சப்ஜெக்ட் தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சி தான் நடுவில் பேசுகிறேன். பட் இருந்தாலும் அந்தந்த வாரங்களில் என்கிட்ட வர விஷயங்களோ என்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளோ திருப்பி இந்த சப்ஜெக்டை தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம என்ன நினைப்போம்? நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொன்னாக்கா அது லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போனாக்கா, இல்லைனாக்கா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பிரிஞ்சு போனாக்கா டைவர்ஸ், இதெல்லாம் தான் நம்பிக்கை துரோகம் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் இந்த நம்பிக்கை ஒரு உறவுல நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை போனாக்க அது கொடுக்குற மன அழுத்தம், எஸ்பெஷலி ஆண் மகனு. நம்ம பெண்களோட பிரச்சனைகளை பற்றியே தான் நம்ம பேசுகிறோம். இன்ஃபேக்ட் இப்போ லேட்டஸ்டாக ஒரு பேப்பரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், அதாவது நன்கு படித்து நல்ல வேலையில் இருக்கிற பெண்கள்லாம் புகுந்த வீட்டாரால் கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் பேஜில் அவங்களோட பேஜில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவங்க சைக்கியாட்ரிஸ்டாக கிட்டத்தட்ட 20 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரோல் மாடல்னு நினைக்கிற ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். அவங்க சொல்கிறாங்க, நல்ல படித்த பெண்கள், நல்ல சொசைட்டியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க புகுந்த வீட்டாரால் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த நாளில் கொடுமை அப்படின்னு சொன்னாக்க ஸ்டவ் அடிச்சுட்டும்பாங்க. மருமக இருக்கிற வீட்டில் தாங்க மண்ணெண்ணெய் ஸ்டவ் வெடிக்கும்னு தமாஷா ஜோக் தான் வரும். அந்த அளவுக்கு அந்த நாளில் எதிர்த்து பேச முடியாத பெண்கள் வரதட்சணை கொடுமை ஏதோ ஒன்று சொல்லி இந்த மருமக பிடிக்கல, அடுத்த வர மருமகிட்டேருந்து நிறைய டோரி வாங்கணும்னா அந்த மாதிரி நடந்த காலகட்டங்கள் உண்டு. ஆனால் இன்றைய தேதியில் இந்த மாதிரி படித்த பெண்கள், நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற பெண்கள் கூட புகுந்த வீட்டாரால் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அந்த கணவன் அப்படிங்கிறவன் என்ன அவங்க சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரியாதா? எஸ், சில நேரங்களில் கணவன் அப்படிங்கிறவருக்கு சுற்றி நடக்கிறது என்னன்னு தெரியாது. தெரிஞ்சும் தன்னால் வாயை திறக்க முடியலை அப்படின்னு சொன்னாக்க பெண்கள் மட்டும் மன அழுத்தத்துக்கு ஆளாறதில்லை, அந்த ஆண்களும் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய மனச்சிதைவுக்கு ஆளாகிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த வாரம் நான் பேச போகிற சப்ஜெக்ட். அது எனக்கு தெரிஞ்ச குடும்பம் கோயம்புத்தூரில். அந்த பையன் ஒரு மிடில் கிளாஸ், ஆனாலும் நல்லா படித்து ஒரு சுய தொழிலில் நல்லா இருக்கிற ஒரு பையன். ஓகே, அவனுக்கு மேலே 2 அக்கா அம்மா, அக்காக்களுக்கு அப்புறமா கொஞ்சம் காலம் கழித்து பையன் தவமிருந்து பிறந்த பையன். அதனால வீட்டில் 2 அக்கா அம்மா 3 பேருடைய பெண்களுடைய ராஜ்யத்துக்கு நடுவில் தான் அவன் வளர்றான். அவனை பொறுத்த வரைக்கும் அம்மாவையும் அப்பாவையும் தன்னுடைய சக்திக்கு, அப்பா விவசாயம் பார்த்துட்டு இருந்தவர் தான், பெரிய சொத்துக்கத்தெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் தன்னுடைய சக்திக்கு அப்பாவை அப்படியே தாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவன் இருந்திருக்கான். இந்த நேரத்தில் எல்லா அம்மாக்களும் தான், இன்னைக்கு அம்மாக்கள்லாம் தான் கோயிலாக நாங்கள் போகிறோங்க, எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, குரு பலன் ஜோசியர் சொல்லிட்டாரு, தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுறேன், குருவுக்கு அர்ச்சனை பண்ணுறேன், ஆனால் கூட இன்னும் நல்ல வரன் அமைய மாட்டேங்குதுங்க, அந்த மேட்ரிமனியில் பதிவு பண்ணியிருக்கோம், இந்த மேட்ரிமனியில் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு டயலாக் விட்டு தான் பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணுற நீங்கள் உங்கள் பொண்ணுங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதிரி அம்மா அவள் வீட்டுக்கு வரப்போகிற மருமக என் பையனுக்கு பிடிச்சவனா எனக்கு பிடிச்சவதான், நம்ம பார்த்து வைக்கிற பொண்ணு தான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறவா, எனக்கும் அவளை பிடிக்கும், அதனால அவளை நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நடத்தணுன்ற டயலாக நீங்கள் உங்கள் பொண்ணுங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உங்கள் பொண்ணுங்களும் இன்னொரு வீட்டில் வாழ தானே போயிருக்காங்க. ஆக படுத்துறவங்களும் பெண்ணுங்க, அது மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளாகிறவங்களும் பெண்களாக இருக்காங்க. ஸோ இந்த பையனுக்கு இவங்க 3 பேரும் பார்த்து மேட்ரிமனி எல்லாம் பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜில் ஒரு இடத்துல கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணு படித்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பையன் சொல்லிட்டான், எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் அக்காக்கள் வந்தாங்க, எங்கள் அக்காவும் எல்லாரும் லோக்கலாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துதா போதும், நீ வேலைக்கெல்லாம் நீ போக வேண்டியதே இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். அவளும் சரின்னு சொல்லிட்டான். டே 1 கல்யாணம் ஆகி வந்த டே 1லேருந்து அவள் காலையில் எழுதுலேருந்து என்ன பண்ணுறா அப்படிங்கிறத இந்த அம்மா அப்பப்போ ஃபோன் பண்ணி இந்த பொண்ணுங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதில் இந்த ஒரு பொண்ணு வேறு ஸ்கூல் டீச்சர் வேறு, எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்
பண்ணணும். இவ எழுந்தாளா, இவ காஃபி குடிச்சாளா, இவ டீ போட்டாளா, இவ டீ போட்டா இவ டீயில் எவ்வளோ பால் ஊற்றினா எவ்வளோ டீ டிகாஷன் போட்டா, இவளுக்கு தோசை சுட தெரியுதா, இப்படி ஒன்றா வந்துட்டு அம்மா நாள் பூரா இவ பண்ணுறத அப்படியே அங்கே ரிப்போர்ட் பண்ண. அது அவங்க அப்பப்போ வந்து என்ன நீ இப்படி பண்ணியாமே, அம்மாவுக்கு உனக்கு சமைக்கவே தெரியலன்னு சொன்னாங்களே, உங்கள் வீட்டில் அதெல்லாம் சொல்லியே கொடுக்கலையா உனக்கு, இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொஞ்சமாக ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க. இந்த பொண்ணால் வந்து ஹஸ்பண்ட் கிட்டக்க சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் முதல்ல சொல்லிட்டான், எதுவானாலும் எங்கள் அம்மா தான் எனக்கு தெய்வம், எங்கள் அக்காக்கள் தான் தெய்வம், நீ இந்த நவகிரகத்தை சுற்றுற மாதிரி இவங்களை தான் சுற்றணும், எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால எதுவுமே அவ்வளோ வாயை திறக்கலை. ஆனாக்க ஒரு 6 மாதம் கழிச்சு அவள் கன்சீவ் வரா. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறா. இதுலேயுமே வளகாப்பசியம் வந்து எல்லாத்தையும் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாரும் அந்த பையன் பார்த்துட்டே தான் இருக்கான். அந்த வாய் திறந்து அவன் எதுவுமே பேசலை. ஏன்னாக்கா ஏதாவது பேசி அம்மா கண்ணில் தண்ணி வந்துடுச்சுன்னா அக்காக்கள் அப்பப்போ வேற சொல்கிறாங்க, அடே உன்னை எப்படியெல்லாம் சின்ன வயசுல சீராட்டி வளர்த்தோம் தெரியுமா அப்படின்னு அப்பப்போ ஒரு டைலாக் விடுறாங்க. எதுக்கா இந்த பொண்ணாட்டி என்ன இங்கே தூக்கின்னு போயிட்டாளா, இதே வீட்டில் தானே இருக்கா. அப்படி குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே சொல்லிடுறாங்க, என்னாலலாம் எனக்கு தலை சுத்தலுமோ, என்னால் குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் இருந்து தான் குழந்தைய பார்த்துக்கிறா. அதனால சாயங்காலம் தான் பொண்ணுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பையன் ஆஃபீஸ்லேருந்து வர நேரத்துக்கு வந்து பேத்தியை தூக்கி கொஞ்சம் நம்ம இல்லை ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னு வேற. எந்த காலத்துலேங்க இருக்காங்க மனுஷங்க, எனக்கு புரியவே இல்லை. இப்படியே ஓடுற காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, ஏதோ ஒன்றுத்துக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் வீட்டில் இருக்க முடியாது, உங்கள் வீட்டில் எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பையனுக்கு இது மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா அவனுக்கே அவன் இருக்கும்போது தெரியுது, அவன் மனைவி வந்து அம்மாவையோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறதில்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அது சொல்லவும் முடியலை. இது அடக்கி வச்சு ஒரு கட்டத்தில் அது மிகப்பெரிய மன அழுத்தத்தில் கொண்டு விட்டுடுது. ஆனால் இப்போ அதனால அவஸ்தைப்பட்டு இருக்கிறது அந்த மனைவியும் அந்த சின்ன பொன் குழந்தையும் தான். இப்போ அந்த மனைவியினுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட இப்போ இவரை வந்து இந்த மனசிதைவிலேருந்து இப்போ அம்மா மாமியாருக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் வாங்க இங்கே வாங்க, அவன் என்ன எங்கே மதிக்கிறான், அவன் என்ன மதிக்கிறான் இப்படின்னு ஒரு டைலாக் போடுறாங்க. ஆக பெண்களே, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நிறைய பெண்மணிகள், ஏன்னா இப்போ என்னோட வீடியோஸை பார்க்கறது எல்லாமே வந்துட்டு நிறைய லேடிஸ் குரூப்பு தான் நிறைய பார்க்குறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இதை வந்து பார்க்குறவங்க யாராவது கல்யாணத்துக்கு பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் பையன் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தானே நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்றதுல கொஞ்சம் தெளிவாக இருங்க. இல்லை நம்ம கண்ட்ரோலில் ஒரு பொண்ணு வரா, அவளை நாமளும் நம்ம பொண்ணுங்களும் சேர்ந்து அவளை வந்து அவளுக்கு என்னெல்லாம் தெரியாது, சரி எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவங்க வாழ்க்கையில் பண்ண முடியாதுங்க. சில விஷயங்களை கற்றுக்கலாம். அவங்க வீட்டில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, உங்கள் வீட்டில் வேறு மாதிரி பழக்கம் இருந்தால் அதை அப்படி சொல்லி கொடுங்க. இதை விட்டுட்டு எங்கள் வீட்டு பழக்கம் வழக்கம் இல்லை, எங்கள் வீட்டில் அப்படி செய்யலை, எங்கள் வீட்டில் இப்படி எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? அதனால தான் இன்றைக்கு பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கவே பயப்படுறாங்க. இன்னைக்கு அதுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க பெண்கள். அதனால வரப்போகிற மருமகளை உங்களால் நல்லா ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற, ஏன்னா நீங்கள் உங்கள் பையன்கள் எல்லாம் பையன்களை பாதி பேரை சோப்பலாங்கியாக வளர்த்துருக்கீங்க. நீங்கள் எத்தனை பையனுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கு, அம்மா நீயும் உங்கள் அக்காக்களும் சேர்ந்து இந்த மாதிரி என் ஒய்ஃபை நடத்துனீங்கன்னா நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்கிற தைரியம் எத்தனை. அப்படியே ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் பிள்ளைகள் எல்லாம். ஐயா நீ மாத்திரம் இந்த மாதிரி உன் மனைவி பொண்டாட்டி நடந்துட்டாக்க நாங்கள் எங்கே போவோம், நாங்கள் தெருல நிற்போம், இப்படியே ஃபேஸ்புக்லேருந்து எல்லாத்தையும் எழுதுறாங்க. அவன் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே பண்ணாதீங்க. உங்கள் பையன்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா இதை பார்க்குற ஆண் பிள்ளைகளும் நீங்கள் தைரியமாக உங்களுக்கு வரப்போகிற மனைவியை மனசு நிம்மதியாக முதல்ல வச்சுக்கோங்க. நாங்கள் லைஃப் கோச்சிங் சொல்கிறது தான் எக்ஸிஸ்டிங், லிவிங், லவ்விங், அப்புறம் தான் ஜாய்ஃபுல். ஓகே, ஆடு மாடு தான் எக்ஸிஸ்டிங். உங்கள் வீட்டுக்கு வர மனைவி ஆடு மாடு இல்லை, லிவிங். அந்த லிவிங்ங்கிற கண்டிஷனை முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறமா லவ்விங் அப்படிங்கிறது தானாக வரும். ஆக கல்யாணம் அப்படிங்கிறது 1000 காலத்து போய் இன்னைக்கு அப்படி போகிறது இப்படி போகிறது. கல்யாணத்துக்கு செலிப்ரேஷனுக்கு 50 லட்சம் 1 கோடி அவள் அந்த சமயக்காரர்லாம் பண்ணுற காலகட்டத்தில் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பையனும் பொண்ணு மனசொத்து வாழணும் அப்படின்னாக்க
அதில் முக்கியமான காரணம், இந்த விவாகரத்துக்களுக்கு முக்கியமான காரணத்தில் ஒன்று இந்த மாமியாரும் இந்த நாத்தனார்களும் படுத்துகிற கொடுமை தான் அப்படிங்கிறத அந்த சைக்கியாட்ரிஸ்ட் மேடமே சொல்லியிருக்காங்க. ஆக இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைக்கு நினச்சாக்க அந்த பொண்ணை உங்கள் வீட்டு பொண்ணாக நடத்துங்க. இந்த வீடியோவை எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.